ஓம் நமச்சிவாய. ஆன்மீக அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். முருகனுக்குரிய விசேஷ தினமான பங்குனி உத்திர திருநாள் தமிழ் மாதத்தின் 12வது மாதமும் நட்சத்திரத்தின் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திரத்தில் முருகன் தெய்வானையை மணமுடித்தார் என்று கூறப்படுகிறது. தர்மசாஸ்தா என்று அழைக்கக்கூடிய ஐயப்பனின் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளே என்று சொல்லப்படுகிறது. இப்படி பங்குனி உத்திரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த பங்குனி உத்திரத்திற்காக நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி பார்க்கவே இந்த பதிவு. குளஞ்சியப்பர் கோவில் அப்படிங்கிற முருகனுடைய கோவிலை பற்றி பார்க்கத்தான் இந்த பதிவு. இந்த குளஞ்சியப்பர் கோவிலில் என்ன விசேஷம்னா பிராது கொடுக்கறதுங்கிறது கிராமத்தில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஊர் பஞ்சாயத்தில் பிராது கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அவங்க ஊர் பஞ்சாயத்தில் போய் பிராது கொடுப்பாங்க. இந்த பஞ்சாயத்தார் விசாரித்து அவங்களுக்குரிய நீதியை வழங்குறது தான் பிராது கொடுக்கறது. இது அந்த காலத்திலேருந்து நடைமுறையில் இருந்த விஷயமாகும். முருகன் அப்படி ஒரு நீதி வழங்குகிற ஒரு இடமா இந்த கோவில் பார்க்கப்படுது. இந்த கோவில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா பிராது கொடுப்பது தான் இந்த கோயில் விசேஷம். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். முதல்ல அந்த கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் விருத்தாச்சலத்தில் இருக்குது. விருத்தாச்சலத்தில் மணவாள நல்லூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் அரசு கலைக்கல்லூரி கூட குளஞ்சியப்பர் அப்படின்னு தான் இருக்கும். அந்த பேரில் தான் இருக்கும். அந்த குளஞ்சியப்பர் காவல் தெய்வமாக, துடிப்பான தெய்வமாக, மக்களை காக்கிற தெய்வமாக போற்றப்படுறாரு. இந்த கலியுகத்தில் காக்கும் கடவுளாக இருக்கார் முருகன். கலியுகத்தில் முருகனை கண்டவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. முருகனோட அருளை அருளுக்கு பாத்திரமானவர்கள், அருளை உணர்ந்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. திருமுருக கிருமானந்த வாரியார் சுவாமிகள், பித்துக்குடி முருகதாஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனோட அருளுக்கு பாத்திரமானவர்கள். முருகனின் அதிசயங்களை நேரில் உணர்ந்தவர்கள். கலிகாலத்தில் காக்கும் கடவுளாக நம்புவரை கைவிட மாட்டார் என்பது முருகக்கடவுள் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் தீராத நம்பிக்கை. முருகன் கோவிலுக்கு மட்டும் போய் முருகன் சிலையை பார்த்து திருச்செந்தூரோ பழனியோ இப்போ நேராக பார்த்து அந்த முருகனை மனமுருக வேண்டினீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். முருகனை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு தாய்மை ஸ்தானத்தில் முருகன் இருப்பார். அதாவது உங்கள் பெற்ற தாய் போலன்னு சொல்கிறத விட கூட இருந்து ஒரு அண்ணன் தம்பி உதவுனா அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி முருகன் உடன் இருப்பார். உன்னை நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, நீ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். முருகனை வணங்குறவங்களுக்கு தெரியும். அது திருச்செந்தூரோ பழனியோ உங்கள் மனசில் நிறைய ஏதாவது கஷ்டங்களோட போய் முருகனை அப்படி வழிபடும் போது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அதை உணர முடியும். முருகன் நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். கலிகாலத்திலேயும் முருகன் இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு வர்றாரு. அப்படி முருகன் பல அதிசயங்களை நிகழ்த்தி வரும் ஸ்தலம் தான் இந்த குளஞ்சியப்பர் கோவில். அதாவது இந்த குளஞ்சியப்பர் கோவிலுக்கு என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, குளஞ்சி செடிகளாக ஒரு காலத்தில் இந்த பகுதியில் அதிகமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல தினமும் ஒரு மாடு குறிப்பிட்ட இடத்துல தினமும் பால் சுரந்துட்டு போமா. தினமும் அதிசயமாக எல்லோரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன இந்த மாடு தினமும் பசுமாடு இந்த இடத்துல பால் சுரந்துட்டு போகுது, என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது பலிபீட வடிவில் ஒரு சிலை இருந்திருக்கு. அது என்ன சிலைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. விருத்தாச்சலத்தில் கிடச்ச பழைய கல்வெட்டு குறிப்புகளை வச்சு இந்த கோயிலை பற்றியே தெரிஞ்சுருக்காங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கிறவர் இந்த வழியாக போகும்போது விருத்தாச்சலத்தில் இருக்கிற அந்த சிவனை வணங்காமல் சென்றார். அதாவது இவரை வணங்கி என்ன ஆக போகுது, எல்லா கோயிலும் போனவர் இந்த கோயில் பழமையான ஸ்தலம், ஒன்றும் கிடைக்காது, இவரை வணங்குறதுனால நமக்கு பொன்பொருள் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதை பார்த்த சிவபெருமான் தனது மகன் முருகனை அனுப்பி அவரிடம் திருவிளையாடல் புரிய நினச்சிருக்காரு. இதுக்காக முருகன்கிட்ட ஒரு பிராது கொடுத்துருக்காரு. அதாவது இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீ போய் உன்னுடைய திருவிளையாடல் நடத்தி என்னுடைய அருமையை உணரவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி முருகன் போயிட்டு அவர்கிட்ட ஏற்கனவே அந்த பொன் பொருள் பறிச்சிட்டு கொள்ளையின் வடிவில் போய் பொன் பொருள் பறிச்சிட்டு போனாங்க. நிலைமையின் விபரீத்தை உணர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஆகா நம்ம சிவபெருமானை வணங்காதனால தான் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை ஆண்டவன் ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்க வந்திருக்கு. அப்போ தோன்றிய சிவபெருமான் தன் மகன் முருகனை வைத்து தான் நடத்திய திருவிளையாடலை பற்றி சொல்லி அவருக்கு இந்த மாதிரி ஆண்டவனை புறக்கணிக்கக்கூடாது, இறைவனை எந்த நேரத்தில் வணங்க வேண்டும்ங்கிற உண்மையை உணர்த்தி அவருக்கு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தோன்றியதான் இந்த கோவில். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த கோவிலில் பிராது கொடுக்குறது விசேஷம்னு சொல்லிட்டு. அதாவது இறைவன் சிவபெருமான் தன் மகன் முருகனிடம் பிராது கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் திருவிளையாடல் நடத்தியதால் இந்த கோவில் உருவானது. அதன்படி ஒரு பேப்பரில் உங்கள் கோரிக்கை எழுதி இந்த கோவில் கட்டிவிடணும், பிராதா கட்டிவிடணும், உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சொல்லி இந்த கோரிக்கையை கட்டிவிடணும். 90 நாட்களுக்குள் அந்த கோரிக்கை நிறைவேறுவதாக ஐதீகம். அப்படி 90 நாட்களுக்கும் நிறைவேறிவிட்டால் உங்கள் கோரிக்கை சரியாயிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கோயிலில் நீங்கள் விருத்தாச்சலத்தில் எந்த ஊரில் இருந்து கோரிக்கை கொடுக்குறீங்களோ
இப்போ விருதாச்சலத்துலேருந்து சுமாராக மதுரை வந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 500 கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணி கிலோமீட்டருக்கு 25 பைசான்னு போட்டு அந்த முருகனுக்கு வந்து நீங்கள் செலுத்தணும். அதுதான் இந்த கோயிலில் உள்ள வழிபாடு. அதை நீங்கள் வந்து நேர்த்திக்கடன் பிராது கொடுக்கும்போதே நேர்த்திக்கடன் போல் மனதில் வேண்டி தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது இந்த கோயிலில் உள்ள வழிபாடு. உங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா இந்த பிராதை திரும்ப வாங்கணும். அதுவும் இந்த திருக்கோயிலில் உள்ள இந்த முருகன் கோயிலில் உள்ள நடைமுறை. நம்ம ஊர்களுக்கு வந்து காவலாக இருந்து இந்த முருகன் வந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து வைக்கிறார். பிராது கொடுப்பவர்களின் பிரச்சனை எல்லாருடைய பிரச்சனைகளையும் வந்து சரி செய்து வைக்கிறார். இந்த முருகனுங்கிறது வந்து தீராத அசைக்க முடியாத நம்பிக்கை. இது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் வந்து பங்குனி உத்திரம் திருவிழா வந்து மிகவும் விசேஷமானது. முருகனுடைய பங்குனி உத்திர திருவிழாவுக்கு நிறைய பேர் பக்தர்கள் விரதம் இருந்து பயபக்தியுடன் முருகனை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பிராது வடிவில் கொடுக்குறாங்க. அவரும் தீர்த்து வைக்கிறார். நீங்கள் எந்த நாளில் எப்போ வேணாலும் போயிட்டு இந்த முருகன் கோயில் வந்து பிராதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. கலியுகத்திலும் முருகன் நம்பிய பக்தர்களை காக்கும் கடவுளாக இருந்து காப்பாற்றி வருகிறார் என்பதற்கு இந்த கோயிலே வந்து ஒரு அசைக்க முடியாத சான்று. இந்த கோயில் விருதாச்சலத்தில் இருக்குது. விருதாச்சலத்து நகரத்திலிருந்தே நீங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டோ பஸ் இதில் வந்து போயிடலாம். விருதாச்சலம் நகரத்தில் இறங்கி இந்த கோயிலுக்கு நீங்கள் செல்லலாம். குளஞ்சியப்பர் கோவில் என்பது இந்த கோயிலுக்கு பெயர். நன்றி, வணக்கம்.